ஹதீஸ்ல சொல்லப்பட்டது போன்று அல் ஹமு அல் மவுத், இந்த மனைவிட தங்கச்சி மைனி, சின்ன மைனி பெரிய மைனி, இப்படி ஒரு உறவு உண்டு எங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில இருக்கிற. இது ஆகப்பெரிய பயங்கரம். இது மிகப்பெரியதொரு பயங்கரம். இந்த மைனி கலாச்சாரம் அவங்களுக்கும் எங்கட தம்பி எங்கட நானா மச்சான் என்ற கொண்டு வாரது. எனவே இந்த செல்லத்துக்கு இந்த மைனி இந்த பிரச்சனைகள் வெளியில வாரில்ல. வேற என்னமாவது ஒரு பிரச்சனை குழப்பம் விபச்சாரம் அப்படின்னு வந்துட்டா எல்லாம் ஊருக்குள்ள வந்துடும். இப்ப வீட்டுக்குள்ளே இருக்கிற செய்தி என்கிறதுனால சில செய்திகள் வெளியில வராது. வீட்டுக்குள்ள மறைஞ்சு நிக்கிற மனைவிட தங்கச்சிக்கும் கணவனுக்கும் பிரச்சனை சொன்னால் அவங்களுக்கு இடையில ஏதோ ஒரு லிங்க் ஒன்று சொன்னா இது வெளியே வராது. வெளியே வந்தா கேவலம். அதனால இது மறைச்சே வச்சுக்கொள்ற தன்மைகள் பொதுவாக வீடுகள்ல இருக்குது. எந்த அளவுக்குண்டா மனைவிட தங்கச்சோட ஏற்பட்ட முஹப்பத்துக்காக அவளை அடையறதுக்கு 2 புள்ளட தாய் இவண்ட பொஞ்சாதிய விஷம் கொடுத்து சாவடிச்ச வரலாறும் எங்களுடைய இலங்கை நாட்டில் இருக்கத்தான் செய்யும். அதனால பெற்றோர்கள் இந்த விஷயத்துல கவனம் எடுக்கணும். பிள்ளைய பெற்ற பெற்றோர்கள், நான் முடிச்சு கொடுத்தீங்கிற என்ற இந்த மகளைத்தான் அவட தங்கச்சி அவனுக்கு முடிச்சு கொடுத்தில்ல, எனவே முடிச்சு கொடுத்த மகள் தான் அவனுக்கு ஹலால், என்ற அடுத்த மகள் மருமகனுக்கு ஹலால் இல்ல. அந்த பிள்ளைய நான் பாதுகாக்கணும். கல்யாணம் முடிக்காத பிள்ளைய நான் பாதுகாக்கணும். தாத்தாக்கு பபா கிடைச்சிக்குது, தாத்தா வீட்டுல வேலை செய்யறதுக்கு ஆள் இல்ல, பாவம், மச்சானுக்கு தீ ஊத்தி கொடுக்க, மச்சானுக்கு சோறாக்கி கொடுக்க, அதனால இந்த பிள்ளைய கொஞ்சம் கோந்தா இன்னைக்கு விட்டுறோம் நாங்கோ என்றிட்டு ஒரு நல்ல எண்ணங்கள்ல தான் கோந்து விடுற. இது அல்லாஹ் பாதுகாக்கணும். இதனால வந்திருக்கிற விளைவுகள் இன்றைக்கு 1 அல்ல 2 அல்ல. சில வீடுகள்ல இன்றைக்கு அந்த பழக்கம் அடியோட இல்லாம ரசூலுல்லாஹ் பயங்காட்டினாங்க. அல் ஹமு அல் மவுத், இந்த கணவனுக்கு மனைவிட தங்கச்சி தாத்தான்றது இது மவுத்தாகிறதுக்கு சமன். உங்களோட வைஃப்ட தங்கச்சோட நீங்க உட்கார்றீங்க, பேசுறீங்க, கதைக்கிறீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இதை விட நீங்க மவுத்தாகுங்க, அது நல்லது. மவுத்தாவினா அதோட முடிஞ்சு. ஆனா நீங்க பேசிட்டு கதைச்சிட்டு கொஞ்சிட்டு குழாவிட்டு ஹயாத்தோட இருக்கிறீங்களே, மவுத்தாகிறத விட பயங்கர பிரச்சனைகளை நீங்க சந்திப்பீங்க, பயங்கர கேவலங்களை சந்திப்பீங்க. இதை விட மவுத்து நல்லம் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த வகையில பெற்றோர்கள ஒரு கடமை. நேற்று இரவும் நினைவுபடுத்தினது போல தப்பு தவறு விபச்சாரம் பாவம் என்று வரக்குள்ள உம்மா வாப்பட பங்களிப்பு நிறைய இருக்குது. மகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தால் தங்கச்சி மச்சான்ட்டோட தேவையில்லை. மச்சான் வீட்டுக்கு வந்திருக்கிற யாரு முன்னு போடுற மாதிரி மாமா புறவுதான் வார மகள்ட மாப்பிள்ள வீட்டுக்கு வந்திருக்கிறார். மனைவி கூட சிலதுக்கு வேலை செஞ்சுட்டு இருப்பா. அவர் மாமி அங்கால குசின் இல்ல, மாமா அங்கால தோட்டத்துல மாவன் செஞ்சுட்டு இருப்பார். ஓடி வார மைனிதான் மச்சான் வாங்கோ உட்காருங்கோ, திண்டீங்களா குடிச்சீங்களா. இப்ப இவன் யோசிக்கிற அடே எங்கட முசீபத்து நீக்குதோ, இப்படி ஒரு நாளாவது கேட்டீங்கதா, திண்டீங்களா குடிச்சீங்களா, பாரு இவ்வளவு அழகா பேசுறாள் கதைக்கிறாள், அதை விட்டுட்டு இங்க மாறினா என்ன. இது ஷைத்தான் போடுற யோசனை. இதுதான் ரசூலுல்லாஹ் சுருக்கமா சொன்னாங்க, மவுத்தாகுங்க. இந்த நெருக்கத்தை நீங்க அடையிறத விட சாவுறது இதை விட நல்லது. இன்னைக்கு இலங்கை வரலாற்றில் நடக்காத பிரச்சனைகள் இல்லை. சில பெற்றோர்கள் சில நேரத்துக்கு இந்த காலத்தினுடைய ஓட்டம் அவங்க கொஞ்சம் பழைய ஆக்கல்ங்கிறதுனால விளங்குற தன்மை குறவு, அதனாலையும் இந்த பாதிப்புகள் வார. அதனாலதான் சொல்ல வேண்டி வார. அப்படி பாவத்தை பேசுறது எனக்கு நோக்கம் இல்லை. விழிப்பு உணர்வை ஏற்படுத்தும். மகள் ஹாஸ்பிட்டல்ல, மனைவி ஹாஸ்பிட்டல்ல, இப்ப இவரு தனிய வீட்டுல இருக்கிறாரு, மாமா வீட்டுல. இப்ப அவ பார்க்க போகணும், என்ன செய்ய இப்ப சாப்பாடு எடுக்கணும், பார்சல் அதெல்லாம் கட்டி எடுத்துட்டு, சோத்தை கட்டி எடுத்துட்டு, தலைவாணி எடுத்துட்டு, பெட்ஷீட் எடுத்துட்டு, இப்ப யாரோட போற? மைனியோட. உமா அப்பாவும் சொல்ற, நீங்க மகன் நீங்க மைனிய கூட்டு போங்க, சின்ன மைனிய கூட்டு போங்கன்னு சொல்லி உமா அப்பாவே பார்சல் பண்ணி அவர் மச்சானுக்கு தூக்கிட்டு போயெல்லாம் கஷ்டம் தானே பார்சல் எல்லாம். அதனால நீ அவ தாத்தாவை பார்க்கத்தானே போ, மச்சானோட ஏத்துரு இவர் கார்ல முன்னுக்கு சீட்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போற. இது ஹராம். அந்நிய பொம்பளைய பக்கத்துல வச்சுட்டு போறதை விட பெரிய ஹராம் இது.
ஒரு மெனிக்கைய ஒரு குசுமாவத்தி ஒரு அவசரத்துக்கு ஏத்திட்டு போறோம். இதுவும் ஹராம் தான். ஆனா இது சாதாரண விஷயம். அதை விட படுபயங்கரம் இந்த ஹராம். ஏத்திட்டு போறோம். அங்க போனோடனே அவவும் ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு பேத்துட்டு வாரேன் என்று சொல்ல கொல மச்சானுக்கு டீ அதிக ஊத்தி கொடுத்துக்கோ, பாத்துக்கோ, பாவம் நானும் விஜயிக்கிறேன் என்று சொல்லி இவ 2 கிழமையில டிக்கெட்டை வெட்டிட்டு வாரா. அவட தங்கச்சி வியோஜி கிட்ட போறா. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. எனவே இது ஒரு அபாயம், இது ஒரு பயங்கரம், இது பெரிய பாவம். ரசூலுல்லாஹ் சுருக்கமா சொன்னாங்க, நாங்க விளக்கமா பேசுறோம். நபி அவங்க சொன்னது சுருக்கம். அல் ஹமு அல் மவுத், உங்களோட மனைவிட தங்கச்சி, இதை விட நீங்க சாவுறது நல்லது. எங்களுக்கு யாரு? எங்கட நான தம்பி எங்கட மனைவியோட, எங்கட நான தம்பிட உறவு எங்கட மனைவியோட செத்து மாள்றது அதை விட நல்லது. செத்து மாள்ற வெளிநாட்டுக்கு போறோம், யார்கிட்ட? தம்பின்னு சொல்லிட்டு, தம்பி மைனிக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துரு. மரக்கரியா, இறைச்சா, சாமானா, கிளினிக்கா, அதா இதா, பேங்கா, சல்லியா, ஹாஸ்பிட்டலா, அவ்வளவு நீ பார்த்து கொண்டு போற. இதை விட சாவுங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். செத்து மாளுங்க, கபருக்கு போங்க, இதை விட நல்ல. ஹதீஸ்ல சொல்லப்பட்டது போன்று அல் ஹமு அல் மவுத்,